கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். என்னோடு கூட சேர்ந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து, அதே போல் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 20 வசனங்கள் வரைக்கும் உள்ள சத்தியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி இந்த 6ஆம் அதிகாரம் 24லிருந்து 33 வரைக்கும் சீரியர்களால் சமாரியா முற்றுகை போடப்படுகிறதும், அந்த நகரம் அடைந்த மிக பெரிதான ஒரு நெருக்கத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அதிலிருந்து எலிசா தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பஞ்ச காலத்திலிருந்து எப்படி அந்த ஜனங்களுக்கு செழிப்பு கிடைச்சிது, ஆசீர்வாதம் கிடைச்சிது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதாவது இன்றைக்கி என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு என்னென்னா, கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? பிரதானி ஒருத்தன் சொல்கிறான், கர்த்தர் வானத்தினுடைய மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு. அவன் சொன்ன அந்த பிரதானி சொன்ன அந்த வார்த்தையை வைத்து இன்றைக்கி அந்த பிரசங்கத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆமாம், நல்லா கவனிங்களேன். அதாவது என்றைக்குமே சீரியா, அசீரியா போன்ற சீரியா அது வேறு, அசீரியா வேறு. இவர்கள் எப்போதுமே இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே அவங்க போர் செய்யணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய நோக்கமாகவே இருந்தது. அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. இதில் சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத், போன வாரமே சொன்னேன், அவன் எங்கெங்கெல்லாம் இஸ்ரவேலை தாக்கலாம், எங்கெங்கெல்லாம் அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள பயமுறுத்தலாம், எப்படி தேசத்தை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பள்ளியறையில் பேசினான் என்றும், அந்த பள்ளியறையில் பேசின விஷயம் எலிசாவுக்கு தெரிந்ததென்றும், அதுக்கு தகுந்த மாதிரி யோராம் ராஜாவுக்கு ஆட்களை அனுப்பி அவன் அங்கங்கே என்ன செய்தான், ஆட்களை நிறுத்தி அவங்களுடைய சூழ்ச்சிகளை முறியடித்தான், யுத்தங்களை முறியடித்தான் என்பதை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம் இல்லை? அதே போல தான் என்ன கொஞ்ச நாள் கழித்து இந்த பெனதாத் அப்படிங்கிற அந்த ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக 20ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் பண்ணுவான். 1 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் அவன் வருவான். இன்னும் அந்த பெனதாத் இருக்கான் இப்போ வரைக்குமே. இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வரைக்குமே அந்த பெனதாத்தினுடைய காரியங்கள் தான் இருக்கிறத, சீரியாவின் ராஜா பெனதாத்துடைய காரியங்கள் தான் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இவன் என்ன பண்ணுறான், திடீர்னு சில நாள் கழித்து இஸ்ரேலுக்கு வருகிறான் பாருங்கள். 24வது வசனத்தை 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் முதல், இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகி பெனதாத் தன் இராணுவங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டான் என்று அதை சீஸ் பண்ணி முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டான்னா என்னது, இவ்வளோ நாள் முற்றுகை போடவில்லை, ஆனால் இப்போ என்ன செய்தான், முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டு விட்டான் என்றால் ஒரு தேசத்தை சுற்றிலும் அவனுடைய படைகளை நிறுத்தி, இராணுவங்களை நிறுத்தி, ரதங்களை நிறுத்தி முற்றுகை போட்டான்னா உள்ளிருக்கிற ஜனங்கள் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. வெளியிருக்கிற ஜனங்கள் உள்ளே போக முடியாது. மிகப்பெரிய ஒரு பொருளாதார வெளியே எந்த பர்ச்சேஸும் பண்ண முடியாது. அதே போல் உள்ளேயும் என்ன செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அதான் நாளுக்கு நாள் அவங்க வைத்திருந்த தின்பண்டங்கள், நாளுக்கு நாள் அவங்க வைத்திருந்த ஆகாரங்கள் எல்லாமே செலவாகி போய்விடும். பார்த்திங்கன்னா மிக பெரிதான ஒரு பஞ்சம், முன்ன பின்ன பார்க்காத, நம்ம முன்ன பின்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராத மிக பெரிதான ஒரு நெருக்கடி, ஒரு மிக பெரிதான ஃபினான்சியல் கிரைசிஸ் இங்கே நடக்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்துவிட்டது என்று பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளோ பீக்கில் போச்சு. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதனாலே சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஒன்றாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே நல்லா கவனிங்க. கழுதை குறித்து வாசிக்கிறோம். கழுதையினுடைய தலை எவ்வளவுக்கு போச்சா, 80 வெள்ளிக்காசுக்கும். புறாக்களுக்கு போகிற, அதாவது கழிவு, குரணைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த கோதுமையினுடைய அந்த மீதி புடைச்சிட்டு போடுகிற அந்த கழிவெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா,
ரொம்ப சீப்பாக மட்டமாக ஃப்ரீயாக கொடுக்கறது கூட என்ன ரேட்டுக்கு போகுது? 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் மற்றும் அதை முற்றுகை போட்டான் என்று பார்க்கிறோம். 5 வெள்ளிக்காசுல மிகப்பெரிய தொகை. இன்றைக்கி நான் வந்து நெட்டில் எல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையின்படி பார்த்தீங்கன்னா 1,70,000 1,80,000 வரைக்கும் அவருடைய இந்திய மதிப்புக்கு புறாக்களுக்கு போடுகிற அந்த வேஸ்டேஜான பொருள், அந்த வேஸ்டேஜான அந்த தானியம் விற்கப்பட்டுச்சு என்று பார்க்கிறோம் இன்னைக்கு மதிப்புப்படி. அப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கழுதை வந்து நமக்கு அன்கிளீன் பீஸ்ட், அப்படி தான் மிருகம். நியாயப்பிரமாணத்தில் பஞ்சாகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லேவியராம புஸ்தகம் நம்ம வந்து 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது என்னென்ன மிருகத்தை நம்ம சாப்பிடணும், என்னென்ன மிருகத்தை சாப்பிடக்கூடாது, என்னென்ன பறவைகள் சாப்பிடணும், என்னென்ன பறவைகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை, மிகப்பெரிய நம்முடைய உணவை குறித்ததான மாம்ச உணவை குறித்ததான ஒரு சட்டத்தை கர்த்தர் வகுத்து வைத்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கழுதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அது வந்து ஆமாம், அது அசுத்தமான ஒரு மிருகம் என்று நமக்கு ஆண்டவர் வந்து எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த அசுத்தமான அந்த மிருகத்தை ஜனங்கள் என்ன செய்தாங்க? சாப்பிட்டார்கள் என்று பார்க்கலாம். பஞ்சம் எப்படி ஆயிடுச்சு? பஞ்சத்தின் கொடுமை தேவனுடைய சட்டங்களை புறக்கணிக்க செய்தது. அப்படிதானே? பஞ்சத்தினுடைய கொடுமை, கர்த்தர் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வைத்திருந்தாரோ அதை சாப்பிடும்படியாய் சட்டம், நியாயப்பிரமாணம் அங்கே புறம்பாக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, கழுதையை அந்த உண்ண தகுதியற்ற பகுதிக்கு அதிகமான ஒரு மதிப்பை கொடுக்க வேண்டிய தலை, கழுதை தலை யாரும் சாப்பிடுவாங்களா? ஆனால் அது மதிப்பற்றது. முதல்ல கழுதையை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதனுடைய மதிப்பற்ற அந்த மாம்சத்திற்கு, அந்த தலைக்கு அதிகமான ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பஞ்சம் பீக்கில் போச்சு. இதெல்லாம் இதை விட என்னங்க பிரச்சனை? இதை விட என்னென்னா, பஞ்சம் உச்சத்திலே போகும்போது 2 பெண்கள் பேசிக்கிட்டாங்க. என்னென்னா, இன்னைக்கு என்னுடைய குழந்தைய ஆக்கி சாப்பிடலாம், நாளைக்கு உன்னுடைய குழந்தைய சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லி 2 பேரும் பேசி வச்சு இன்னைக்கு ஒருத்தினுடைய குழந்தைய சமைச்சு சாப்பிட்றாங்க. நாளைக்கு வந்து இன்னொருத்தி சொல்கிறா, நேற்று என்னுடைய குழந்தைய சாப்பிட்டோம், இன்றைக்கி வந்து உன்னுடைய குழந்தைய சாப்பிடக்கூடுன்னு சொல்லும்போது அந்த குழந்தைய போய் என்ன செய்தா? ஒளிச்சு வச்சுட்டான்னு பார்க்கிறோம். இந்த 2 பேர்த்தினுடைய பிரச்சனையை ராஜாவினிடத்தில் கொண்டு போகிறாங்க. யோராம் ராஜா மதில்களிலே அமர்ந்திருந்து அவன் வந்து இராணுவ வீரர்கள்லாம் கரெக்டாக நிற்கிறாங்களா அப்படின்னு அவன் பார்த்துட்டு அலங்கத்தினுடைய மதிலில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த 2 ஸ்திரீகளையும் போய் சொல்கிறாங்க, ராஜாவே எங்களை ரட்சியும் என்று. இப்போ ராஜா சொல்கிறான், நான் வந்து எதிலிருந்து நான் உன்னை ரட்சிப்பேன்? ஆலையில் இருந்தா வேறு எதிலிருந்து நான் உன்னை ரட்சிக்க முடியும்? கர்த்தர் ரட்சிக்காது இருந்தால் நான் உன்னை எதிலிருந்து நான் ரட்சிப்பேன் என்று அவன் சொல்லுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ சொல்கிறான், இல்லை ராஜாவே, எனக்கு ஒரு நியாயம் வேண்டும். அவன் நியாயத்தை கேட்கிறான். சொல்கிறாங்க, இங்கே 2 பேர்த்துக்கு குழந்தை இருந்தது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நாங்கள் குழந்தைய என்ன செய்தோம்? ஆக்கி சாப்பிட்டோம். இன்றைக்கி என்னுடைய குழந்தைய ஆக்கி சாப்பிட்டோம், நாளைக்கு உன்னுடைய குழந்தைய ஆக்கி சாப்பிட்றது கொடுன்னு கேட்கும்போது இந்த பெண் என்ன செய்யலை? கொடுக்க மாட்டேங்கிறா. அதனால் எங்களுக்கு நீ நியாயம் செய்யணும்னு சொன்னோன்னே யோராம் ராஜாவுக்கு மிகப்பெரிய அவனை இந்த சம்பவம் நிலை குலைய வைத்தது அவனுடைய வாழ்க்கையில். குழந்தையை ஆக்கி சாப்பிட்றாங்கன்னா நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம செத்தாலும் பரவாயில்ல, குழந்தை சாகக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உபாகம புஸ்தகம் நமக்கு 28ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதிங்க. 28ஆம் அதிகாரம் நம்ம வந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா இப்படியெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்றும் ஆண்டவர் சில வசனங்களை சொல்கிறார். ஒரு 10, 12, 13 வசனம் இருக்குது சொல்கிறார். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் போய் நீங்கள் சுதந்திரிக்கிற தேசத்தில் போய் பாவம் செஞ்சு
விக்கிரகத்தை வணங்கி நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் சேவித்தீங்கன்னா சத்துரு உன்னை என்ன செய்வானா, முற்றுகை போடுவான் என்றும், நீங்கள் முற்றுகை போடப்பட்ட பிறகு தேசத்தில் கொடிதான பஞ்சம் வரும் என்றும், அப்படி அந்த கொடிதான பஞ்சத்தில் நீ உன்னுடைய குழந்தைய சாப்பிடுவா, குழந்தையினுடைய மாம்சம் சாப்பிடுவே என்றும், நீ சுயநலமாய் சாப்பிடுவா என்றும், ஒளித்து வைத்து சாப்பிடுவா என்றும், யாருக்கும் கொடுக்க மாட்டா என்றும், நீ வன்கண்ணா இருப்பா என்றும் ஆண்டவர் சொல்லி வச்சிருந்திருக்கிறாருங்க. அந்த 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது அத்தனையுமே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பப்பெல்லாம் வழி விலகி போனாங்களோ, எப்பப்பெல்லாம் தேவனை விட்டு சோரம் போய் விக்கிரகத்தையும் மற்ற தேசத்தில் இருக்கிற ஜனங்களைப் போலவே இவங்க வாழ ஆரம்பித்தார்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களும் அவங்க மேலே பலித்ததாக நம்ம பார்க்கிறோம். நீங்கள் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க பார்க்கலாம். 53வது வசனத்தை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 53ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க. சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் கற்ப கனியாகிய ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உன்னுடைய புத்திரர்களுடைய மாம்சத்தை நீ தின்பாய், உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகையை போட்டு நெருக்கும் காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுக செல்வம் உள்ள மனிதனின் சகலத்தையும் நீ இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே தன் சகோதரனுக்காயிலும் தன் மார்பிலே இருக்கிற மனைவிக்காயிலும் தனக்கு மீந்திருக்கிற தன் மகள்களில் ஒருவனுக்காயிலும் கொஞ்சமேனும் கொடாதபடி அவர்கள் மேல் வன்கண்ணாயிருப்பார். குழந்தையினுடைய மாம்சத்தை அப்பன் சாப்பிடுவானா, சாப்பிடும்போது தன்னுடைய மனைவிக்கும் தரமாட்டான், சகோதரனுக்கு தரமாட்டான். இவன் கொண்டு போய் ஒளிச்சு வச்சு இவன் மாத்திரமே சாப்பிடுவான். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் கர்த்தருடைய மேன்மையாய் வைப்பார். நீங்கள் இந்த வார்த்தையின்படி நீ செய்யாவிட்டால் சத்துருக்குள்ள நீ சூழ மதில் போடும்போது, முற்றுகை இடும்போது நீ என்ன செய்வ, அது உனக்கு தேசத்தில் பஞ்ச காலம் வரும். பஞ்ச காலத்தில் உன்னுடைய கை குழந்தைகளையே நீ சாப்பிடுவ. அது எப்படி வன்கண்ணனாய் சாப்பிடுவ, யாருக்கும் கொடுக்காம சாப்பிடுவ அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் இந்த இடத்துல தீர்க்கதரிசனமாக எழுதி கீழ்க்கிற வசனத்தை பாருங்க, இன்னும் பயங்கரமாக இருக்கும் அந்த வசனம். 56வது வசனம், உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுக செல்வம் உள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சு கொடியின் நிமித்தம் தான் பெற்ற பிள்ளைகளின் நிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் குமாரத்தின் மேலும் அவள் வன்கண்ணாயிருப்பாள். கொடுக்க மாட்டா. இல்ல கீழுக்கிறத படிச்சு பாருங்க. 57வது வசனம், உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைபடுவதனால் அவைகளை ரகசியமாய் நீ தின்பாய். ஒளிச்சு வச்சு சாப்பிடுவ. புல்லு பூண்ட கூட நீ விட மாட்ட. அதை கொண்டு போய் ரகசியமாய் ஒளித்து வைத்து யாருக்கும் கொடுக்காம சாப்பிடுவ. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் எங்க வந்துச்சு, யோராம் ராஜாவின் காலத்திலே எலிசா தீர்க்கதரிசியாக இருந்தபோது நடந்தது. தன்னுடைய பிள்ளைகளை சாப்பிட்டார். இல்லை புலம்பல்ல எரேமியா சொல்லுவார், அந்த வசனத்தை நீங்கள் படிச்சு அதை வாசிங்க பார்க்கலாம் என்னோடு கூட சேர்ந்து. புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிங்க. 4, 9, 10. பசியினால் 957வது பக்கம் பாருங்க. இங்க சொல்ற, பசியினால் கொலை உண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலை உண்டவர்கள் பாக்கியம். ஐயோ, பட்டயத்தினால செத்திருந்தா கூட பரவாயில்லைங்க, ஆனா இந்த பஞ்சத்தினால் சாகுறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்.
இல்லை, கீழே 10வது வசனத்தை பாருங்க. எரேமியா சொல்லுவார், இரக்கமுள்ள ஸ்திரீகள், அவங்க ரொம்ப இரக்கமுள்ளவங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருந்த ஸ்திரீகள் கூட கை இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைச்சுச்சான். ஓ, அவ்வளவு இரக்கமுள்ள ஸ்திரீகள் கூட தங்களுடைய கைகளில் இருக்கிற குழந்தைய சமைச்சு சாப்பிட்டாங்க. சமைத்தன என் ஜனமாகிய குமாரத்தியின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். முற்றுகை போட்டானே இப்படி நடக்கும் இல்லை? நம்ம அந்த டைமில் நம்முடைய பசியை ஆற்றத்தான் பார்ப்பாங்க. குழந்தையினுடைய அந்த குழந்தையாவது ஒன்றாவது, அதாவது விஷச்செடி கிடைச்சா கூட அந்த விஷச்செடியை சாப்பிட்றதுக்கு ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ஆமாம், தயாராக இருந்தாங்கன்னு தானே வாசித்தோம் இல்லை? அது எப்படி சாப்பிட்டாங்க? மறைச்சு ஒளிச்சு வச்சு, புருஷனுக்கு கொடுக்காம பிள்ளைகளுக்கு கொடுக்காம ரகசியமாய் வன்கண்ணாக இருந்து அதை மறைச்சி வச்சு சாப்பிட்டாங்கன்னு இருக்கும். பஞ்சத்தில் எல்லாம் அப்படிதான் மனுஷனுடைய நிலைமை இருக்கும் பாரு. மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சு. இப்போ யோராம் ராஜா அப்படி வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, சாக்கு வஸ்திரத்தை உடுத்திட்டு, அவன் நினச்சிட்டான் என்னன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் யாருனால வந்தது? எலிசானால வந்தது அப்படின்னு நினச்சான். தேவனால் வந்ததுன்னு நினச்சேன். தேவனால் வந்தது என்ன உண்மைதான். அதற்கு தீர்க்க தரிசனம் சொன்னது எலிசானால வந்ததும். ஆனால் இவன் தேவன் மேலே கோபப்பட்டும், இவன் எலிசா தீர்க்கதரிசி மேலே கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையல. ஏன்னா அங்கே பைபிளில் அந்த ஒரு வசனம் மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் படித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை படித்து பாருங்களேன். 32வது வசனத்தை வாசிங்க. எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பரும் என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உயிரோடு வர விட்டாமல் கதவை இந்த யோராம் ராஜா என்ன பண்றாரு? இது எலிசானால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னு ஆகாப் செய்தது போலவே யோராமும் என்ன செய்ய, தன்னுடைய தகப்பன் செய்தது போலவே, தன்னுடைய தாய் எசபேல் செய்தது போலவே எலியாவை கொல்லுவதற்கு வகை தேடினால, அவன் தலையை சீவுவதற்கு வகை தேடினாள். அதே போலதான் யோராம் ராஜாவும் என்ன செய்யறான்? அவன் எலிசா தீர்க்கதரிசியை கொலை செய்யணும், அவன் தலையை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆட்களை அனுப்புறான். இவன் பேசுனது எல்லாமே யாருக்கு கேட்டுருச்சு? போன வாரம் சொன்னது போல எலிசாவுக்கு தீர்க்கதரிசிக்கு கேட்டுச்சு. அனுப்புன ஆள் வருகிற சத்தத்தையும் கேட்டுச்சு. அதுக்கு பின்னாடி அவன் வருகிற தலை வாங்க வருகிறவனுடைய சத்தமும் அவனுக்கு கேட்டுச்சு. அதனால மூப்பர்களோடு கூட ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது எலிசா சொல்றாரு, கதவை பூட்டுங்க, இந்த மாதிரி என் தலையை வாங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். ஆனால் இந்த பிரச்சனைக்கான காரணம் எலிசா அல்ல. யாரு? தேசமே அதற்கு காரணம், ராஜாவே அதற்கு காரணம். ஏனென்றால் அவங்க தேவனை விட்டு சோரம் போகாமல் இந்த மாதிரி சம்பவம் என்ன செய்யாது, நடக்காது. அதை ஒத்துக்கிறான் பாருங்க. 33வது, அவர்களோடே அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றார். இந்த காரியம் யாருனாலும் வந்துச்சு? ஆமா, ஏன் சொல்லியிருக்க? நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாரே, பஞ்சாங்கமத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, நீ தேவனை விட்டு சோரம் போகும்போது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது இந்த வாதைகள் எல்லாம் உண்மையில வரும்னு சொல்லி இருக்கிறாரு. நீ செய்தபடினாலே ஆண்டவர் இந்த வாதை அனுப்பி இருக்கிறாரு, இந்த பொல்லாப்பு கர்த்தரால் வந்தது என்று. அல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படியே அவங்க வாழ்க்கையில என்னென்னமெல்லாம் ஆசீர்வாதமும் அவங்க வாழ்க்கையில பலிச்சது. அதே மாதிரி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனால் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது, நடந்தது. ஏன்னா ஒரு சொல்லு கூட மாறவில்லை, ஒரு தீர்க்க தரிசன உறுப்புகள் கூட நிறைவேறாமல் இருக்கவில்லை, எல்லாம் நிறைவேறினது என்று நம்ம பார்க்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த குழந்தைய அறுத்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயம். பஞ்சத்தில்
ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வந்து அவனுக்கு என்ன என்ன பண்ண முடியும் ராஜாவனால? ஒன்றுமே பண்ண முடியல. ஒத்துக்கிறான், தேவனிடத்தில் சரண்டர் ஆகிறான். இல்லை, தாவீதை போல நான் தான் தப்பு பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆகி சூழ்நிலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்போது, கஷ்டப்படுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது எலிசா சொல்றாரு, ராஜா சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆகி தன்னுடைய இயலாமைய மனிதன், அதாவது இஸ்ரவேலின் ராஜா நம்பிக்கை இழந்து காத்திருந்து சோர்வடைந்த வேளையில், அதாவது சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கின்ற சமயத்தில், தான் எலிசா தீர்க்கதரிசிக்கு இதை என்ன எலிசா அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் எலிசா தீர்க்கதரிசி இந்த வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாரு? அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, ராஜா சரண்டர் ஆகி என்னன்னா, அவனுடைய இயலாமையை உச்சகட்டத்தை அவன் அடைந்தபோது என்னால் முடியாது அப்படின்னு வந்துட்டார் ராஜா. இல்லை, என்னால் இது ஒன்றுமே என்னால் முடியல, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. தன்னுடைய இயலாமையை உணர்ந்து தேவன், அதாவது சூழ்நிலையெல்லாம் இப்படி இருக்கும்போது மொத்தமாக தேவனுடைய சமூகத்தில் வந்து ராஜா சரணடையும் போது கர்த்தர் அந்த இடத்துல தன்னுடைய வேலையை செய்ய கர்த்தர் ஆரம்பிக்கிறார். புரிஞ்சுதா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு எல்லாம் இருக்கு, என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் எந்த ஒரு அற்புதத்தையும் என்ன செய்ய மாட்டார், யாருக்கும் செய்ய மாட்டார். அப்படிதானே? கர்த்தர் அப்படியே செய்ய மாட்டார். நீ பலன் இழந்து உன்னுடைய பலன் முற்றிலுமாய் போய் நீ ஒன்றுமே, இதுக்கு மேலே என்னோட லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என் சூழ்நிலை எல்லாம் பார்த்தா எனக்கு சாதகமாகவே இல்லை அப்படிங்கிற எந்த இடத்துலேருந்து எனக்கு உதவி கிடைக்காது, எந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு நன்மை வராது, எந்த இடத்துலையுமே சோர்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். புரிஞ்சுதுங்களா? அது வரைக்கும் யோராம் ராஜா என்னென்னமோ படைகளையெல்லாம் நிறுத்தி பார்த்து அந்த என்னென்னமோ பண்ணி பார்த்தா அவனால் முடியல. தன்னுடைய இயலாமையை கர்த்தருக்கு வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் அப்பத்தான் தேவனுடைய வல்லமையை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி மூலமாக. அதான் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், நீங்கள் வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம், அதே உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. 32, 30 ஒரு அற்புதமான வசனம். நீங்கள் இப்போ பாருங்களேன், நல்லா எல்லாருமே சேர்ந்து படி, ஒரு கருத்தான ஒரு வசனங்க இது. என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நிறைய தடவை ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்தார். ரொம்ப நாள், நீண்ட நாளுக்கு பிறகு கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்தார். வாசித்து பாருங்க 36. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரன் மேல பரிதாபப்படுவார். நமக்கு ஒண்ணுமில்லை, என்னுடைய பலன் போயிடுச்சு, எனக்கு எல்லா பக்கம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எந்த வாசலுமே என்னுடைய வாழ்க்கையில திறக்கல, எனக்கு நன்மையே வர மாட்டேங்குது. நான் ஆண்டவரிடத்துல கேட்பேன், ஆண்டவரை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு உடம்பை வருத்தி கடவுள் இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் செய்ய மாட்டாரு, இதுக்கு மேலே நம்ம வந்து வேற வழியே இல்லை, கடவுளும் நம்ம கை விட்டுட்டாரு, எந்த மனுஷனுடைய உதவியும் நமக்கு விருதா, பலன் எல்லாம் இல்லாமல் போய் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி நம்ம பண்ணின ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம துவண்டு போய் இருந்து
அதை விளக்கெல்லாம் அணைந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆவியெல்லாம் குளிர்ந்து போகிற சமயத்தில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அனுப்பி ஆண்டவர் மகிமைப்படுகிற விஷயம்தான் மிகப்பெரிய ஒரு கிரேட். ஹல்லேலூயா. நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். கேட்குறப்போலாம் கொடுக்க மாட்டார். மனசே உடஞ்சி போயிடும், நொந்து போயிடுவேன். ஏன்டா ஆண்டவரே இன்னைக்கு சில நேரத்தில் எப்போ தருவார்னா, ஒன்றுமே இல்லை, அடுத்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறது, அவ்வளோதான்டா, நம்ம வேற ஒரு வழியை நம்ம தெரிந்தெடுக்கணும் அப்படிங்கிற சமயம் வரும்போது என்னால் முடியாத பட்சத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த அற்புதத்தை எனக்கு எப்போ செஞ்சுருக்கலாம்? ஆமாம், முன்னாடியே நீங்கள் பைபிள் சொல்லுது, அப்படி வேத வசனம் சொல்லுது, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே தேவைகள் இன்னதென்று நீ அறிஞ்சு வச்சிருக்கிறீர்ல. நான் இவ்வளவு வருத்திக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நெஞ்சு வலி வர்ற வரைக்கும் கெஞ்சி ஜெபம் பண்ணுறேனே, இதெல்லாம் முடிஞ்சு என்னால் முடியாது, நீ ஜெபத்துக்கும் பதில் தர மாட்டேன், அவ்வளவெல்லாம் அமைதியாக இருந்துட்டு என்னால் முடியாத பட்சத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் ஒரு விளக்கை ஏற்றுற மாதிரி நீங்கள் ஏற்றுறீங்களே ஆண்டவரே, இதை முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல எனக்கு அப்படின்னு நிறைய கேட்ட நாட்கள் எனக்கு உண்டு. அதுல எல்லாம் கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். எப்படின்னா, தேவனுடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில விளங்க பண்றார். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளும்படிக்காய் கர்த்தர் என்ன செய்யறாரு, செய்கிறதுக்காகத்தான் அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை பாருங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரன் மேல ஆண்டவர் பதித்தார். இதே போலதான் யோராம் வாழ்க்கையில, யோராம் ராஜா நாட்களில நடந்தது. அவன் அடைக்கப்பட்டவனும் இல்லை, விடுதலையாக்கப்பட்டவனும் இல்லை. பலனெல்லாம் போன பிறகு எலிசா தீர்க்கதரிசி கொலை செய்ய அனுப்புறான். ஆனா எலிசா தீர்க்கதரிசி கொலை செய்யல, ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டான். என்னன்னா, இந்த காரியம் யாரால் வந்தது? கர்த்தரால தான் வந்திருக்கு. இந்த பொல்லாப்பு கர்த்தரால் தான் வந்திருக்கிறது. ஆகவே இனி நான் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்னன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சரண்டராயி அவன் தேசத்துக்காய் தன்னுடைய இயலாமையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எலிசாவை கொண்டு ஒரு வார்த்தை பேசுறாரு. என்னன்னா, நாளைக்கு இந்த நேரத்தில் அல்லேலூயா சமாரியாவிலே, ஆமா, என்னத வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, திரும்ப வாசிக்கலாமா? சமாரியாவிலே அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. ஒரு 24 மணி நேரத்துல ஒரு பினான்சியல் கிரைசிஸ் மாறுது அப்படின்னா அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல எல்லாம் இப்படி பிரச்சனையை கூட மாறினா கூட நம்ம ராஜாக்கள் என்ன சொல்லுவாங்க, அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, படிப்படியா நாளடைவில் இந்த ஃபினான்சியல் ப்ராப்ளம் என்ன செய்யும், மாறி போகும். ஒருத்தங்கூட நீங்க சொல்றதை கேட்டிருக்கிறீங்க, 24 மணி நேரத்தில் தேசம் செழிப்பாக மாறும், உங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டில் கோதுமையும் பார்லியெல்லாம் கிடைக்குன்னு சொன்னால், இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கற்பனையில் கூட என்ன செய்யாது, எட்டாத விஷயம். அது கற்பனையில் இமேஜ் கூட பண்ண முடியாது, கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருக்கிறது. இது எந்த ஒரு பொருளாதார நிபுணனும் செய்ய முடியாது, தேவனை தவிர, தேவனுடைய வார்த்தையை தவிர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24 மணி நேரத்தில் இத்தனை நாட்களாய் பஞ்சமாய் இருந்த சமாரியா பட்டணம் 24 ஹவர்ஸில் செழிப்படையும். நீங்க சீப்பா எல்லாம் வாங்குவீங்கன்னா அது நிச்சயமா கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயம்தான். ஆனா அது நடந்துச்சா அப்படின்னா நடந்தது. ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற முக்கியமான ஒரு பிரதானி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ரொம்ப ராஜாவுக்கு ரொம்ப இன்ஃப்ளூன்ஸான ஆளு, ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளு. அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, ராஜாவுடைய எண்ணிக்கையிலே அது எண்ணப்படுகிற ஒரு ஆளு, ஒரு பிரதானி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் இதை எலிசா சொல்றதை கேட்டுட்டு இருக்கும் போது எலிசா சொல்ற வார்த்தையை சந்தேகப்படுறான் என்று பார்க்கிறோம். என்ன சொல்றான்? 2வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும்
இப்படி நடக்குமா என்றார். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். அவன் சந்தேகப்பட்டான், வார்த்தையை சந்தேகப்பட்டு, கர்த்தர் வானத்திலே மதகுகளை திறந்தாலும் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு அவிவிசுவாசப்பட்டான். இப்போ எலிசா சொன்னாரு, நீ உன் கண்களினால பார்ப்ப, ஆனால் ருசிக்க மாட்டேன். நீ கண்களினாலே பார்ப்பாய், ஆனால் அதை நீ புசிக்க மாட்டாய் என்று சொன்ன. இவனை குறித்து அப்படியே இருக்கட்டும், நான் இது கடைசியில் நான் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசி போயிடுறார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மிகப்பெரிய அந்த பீக்கில் இருக்கிற அந்த பஞ்ச காலகட்டத்தில் குஷ்டரோகிகள் 4 பேர் இருந்தாங்க. அந்த குஷ்டரோகிகள் 4 பேர் எப்பவுமே அவங்க பாளையத்துக்குள்ளே தான், பாளையத்துக்கு வெளியே தான் அதாவது பாளையத்தில் தான் இருப்பாங்க, பட்டணத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த குஷ்டரோகிகளை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறேன். இந்த குஷ்டரோகிகள் எப்பொழுதுமே ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க குஷ்டரோகம் சரியாகிற வரைக்கும் எங்கே இருக்கணும்? வெளியே தான் இருக்கணும். பாளையத்து தேசத்துக்குள்ளே வரக்கூடாது. அப்படி ஏதாவது விஷயம் சொல்கிறதுக்கு வரதா இருந்தால், எதுக்காவது வரதா இருந்தால், தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டே உள்ளே வரணும். அப்போ அவனை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் விலகி போவாங்க. இவன் என்ன பண்ணுறான், இந்த தீர்க்கதரிசிகள் ஒரு ஆலோசனை பண்ண, அவங்களுக்கும் பசி, என்னதான் தீர்க்கதரிசிகளும் பசியினால் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறான், அவன் பட்டணத்துக்கு போனாலும் நம்ம செத்து போவோம், நம்ம இங்கே இருந்தாலும் நம்ம செத்து போக போகிறோம். நம்ம ஒன்று பண்ணலாம், சீரியருடைய கேம்புக்குள்ளே போய் அங்கே போய் பார்க்கலாம். ஒன்று அவங்க கொன்று போட்டாலும் செத்து போகலாம். ஏன்னா இந்த பஞ்சத்தினுடைய கொடுமை அனுபவிக்கிறதை பார்க்கலும் சீரியர் நம்ம கொண்டு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உள்ள போகிறாங்க. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. குஷ்ட 3வது வசனம், குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் நாம பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் நம்ம செதவோம். எல்லாத்துக்கும் ரெடியா போறோம். எப்படி இருந்தாலும் பஞ்சம் நம்மளை கொல்லதான் போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போகிறோம். அதனால என்னன்னாலும் பரவாயில்ல, சீரியருடைய கேம்புக்குள்ள போய் அங்கே கடவுள் நம்ம உயிரோடு வச்சிருந்தாலும் சரி, அவன் நம்மளை கொன்னுட்டாலும் சரி, போலான் வான்னு துணிஞ்சு 4 குஷ்டரோகிகள் அந்த சீரியருடைய பாளையத்துக்குள்ள, அந்த கேம்புக்குள்ள போறாங்க. இவங்க போய் பார்க்குறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்கே என்ன இல்லை, சீரியர் இராணுவர் இல்லை, எல்லாம் குதிரைகளை விட்டு அங்கே இருக்கிற துணிமணிகளாக விட்டு, அவங்க கொண்டு வந்த பொருட்களை விட்டு, தின்பண்டங்களை எல்லாம் விட்டு விட்டு, நகைகளை எல்லாம் விட்டு விட்டு அவன் ஓடி போயிட்டான் என்று பார்க்க காணோம். இவங்களுக்கு போனோன்னு உள்ள பார்த்தா ஷாக்கா இருக்கு. என்னடா இது, இவ்வளோ பெரிய பஞ்சத்தில் இருக்கிறோம், உள்ள ஆனால் ஒன்று தெரியுமா, ஆண்டவர் தான் அவங்களை வழி நடத்தினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையோ சீரியருடைய கேம்புக்குள்ளே கத்தர் அவர்களை வழி நடத்தினார். 4 குஷ்டரோகிகளை கத்தர் வழி நடத்தினார். இப்போ இதுக்கடையில் என்ன நடந்தது, இவங்க போய் ஏன் அந்த கூடாரத்துக்குள்ள அவங்க இல்லை அப்படின்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்தை செமையா செஞ்சார். என்னன்னா, எப்படி முன்னாடி போன வாரத்தில் நம்ம தியானிச்சல்ல, எலிசாவை பிடிப்பதற்கு பெனதாத் ராஜாக்களை, மிகப்பெரிய படை வீரர்களை அனுப்பினார், ரதங்களை அனுப்பி இவனை பிடிச்சிட்டுவான்னு சொன்னது போல கர்த்தர் அவனுக்கு பரலோகத்திலிருந்து தூதர்களை எல்லாம் அனுப்பி நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படும் போது அக்னிமயமான ரதமும் குதிரைகளும் அங்கே எலிசாவை சுற்றிலும் அந்த மலைதிலை சுற்றிலும் இருந்ததை பார்த்த போது அவன் சந்தோஷம் அடைந்தான். அவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாதிரி ஒரு சம்பவத்தை கர்த்தர் அந்த இடத்துல பெருசா அவனை செய்யறாரு. என்னன்னா, ஒரு தூதர்களை ஆண்டவர் அனுப்புறாரு. அனுப்பி அவங்க கண்களுக்கு, சீரியருடைய கண்களுக்கு தெரியல, அவங்க கண்களுக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்றார். என்னன்னா, அவங்களுடைய காதுகளிலே குதிரைகளின் இரைச்சலையும் ரதங்களின் இரைச்சலையும் பெரிய இராணுவங்களுடைய இரைச்சலையும் கேட்க பண்ணார். அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சின்ன இரைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ணினார். இவன்
சீரியா ராஜா பயந்துட்டான். படை வீரர்கள் தளபதிகள் எல்லாம் பயந்து அவன் என்ன யோசிச்சான் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜா யோராம் பக்கத்து நாட்டில் இருக்கிற ஏத்தியரையும் எகிப்தியரையும் கூலி பொருந்தி பண்ணி நமக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு இரவு நேரத்தில் வந்துட்டான் அப்படின்னு அவன் இமேஜ் பண்ண ஆரம்பிச்சான். அதனால எல்லாம் சீரியரே ஓடி போயிடலான்னு சொல்லி துண்டை காண துணியை காணன்னு ஓடி குதிரைகளை விட்டுட்டு போட்ட கூடாரங்களை விட்டு கொண்டு வந்த நகை பணங்களையெல்லாம் விட்டுட்டு வெள்ளியை விட்டு தங்கத்தை விட்டுட்டு தின்பண்டங்களையெல்லாம் விட்டுட்டு தீனிகளை நெற்பயிர்களையெல்லாம் விட்டு விட்டு நம்மளோட உயிர் தப்பிக்க பிழைச்சி ஓடி போவோம்னு சொல்லி என்ன செய்தான், எல்லாம் கூடத்தை காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செய்கிறார் பாருங்க. தன்னுடைய தீர்க்கதரிசியை கர்த்தர் மதித்து என்ன செய்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. திரும்ப அந்த சம்பவத்துக்கு நான் வரேன், நல்லா கவனிங்க. உள்ள கூடாரத்துக்குள்ள போய் பார்க்குறாங்க, ஒருவருமே இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. கூடாரம் காலியாக இருக்குது. குதிரைகளெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். கால்நடையாய் ஓடி போனான்னு பார்க்கிறோம். இந்த குஷ்டரோகிகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் வந்து ரொம்ப சுயநலமாக செயல்பட்டாங்க. சுயநலமான என்னென்னா, இவங்க உள்ள ஒரு கூடாரத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற நகைகள் தின்பண்டங்களை எல்லாம் எடுத்து வந்து பார்க்குறாங்க, அதை வச்சுக்கிறான். திரும்ப இன்னொரு கூடாரத்துக்குள்ளே போகிறான், அங்கே இருக்கிறதையும் பார்த்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம காப்பாற்றிக்கலாம்னு நினைக்கிறான். அந்த டைமில் ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு உணர்வை தராரு, நம்ம பண்ணுற விஷயம் சரியல்ல. அல்லேலூயா. தேசத்தின் ஜனங்கள் தன்னுடைய பிள்ளைகளை அறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய நியாயப்பிரமாண சட்ட திட்டங்கள் எல்லாம் அது மீறப்பட்டிருக்கு. தேசம் கொடுமைனாலும் அரண்மனையிலிருந்து கீழே சின்ன குடியான வரைக்கும் பஞ்சம் இருக்கிறது. தேசத்தில் குழந்தைகள் இல்லாமல் போகிறாங்க. அதனால நம்ம செய்கிறது நியாயம் இல்லை, நம்ம சுயநலமாய் இருப்பது நியாயம் இல்லை, தன்னிச்சையாய் செய்வது நியாயம் இல்லை, நம்ம ஒண்டியாய் தின்பது நியாயம் இல்லை, தன்னோக்கம் கொண்டிருப்பது நியாயம் இல்லை என்று அவர்கள் மனசில் நினைச்சு இதை நம்ம ராஜாவின் அரண்மனையாருக்கு அறிவிப்போம் வாருங்கள் என்று அந்த இருட்டோடு இந்த நாள், அல்லேலூயா, இந்த நாள் நம்ம சும்மா இருக்க வேண்டிய நாள் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் ஒரு நல்ல செய்தியை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நாள், அரண்மனையாருக்கு சொல்ல வேண்டிய நாள் என்று சொல்லி பொழுது விடிய வரைக்கும் நம்ம காத்திருந்தால் குற்றம் நம்மேலே சுமரும் என்று சொல்லி அவங்க மனசுல தீர்மானம் பண்ணி இரவோடு இரவாக போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை சொன்னார். அல்லேலூயா. இந்த நாள் இது ஒரு நல்ல செய்தியை சொல்றோம் அப்படின்னா அந்த நாளை தாமதப்படுத்தவே கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்ற இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சணியால் சுவிசேஷம் சொல்லுவதற்கு நாளைக்கு சொல்லலாம், நாளானைக்கு சொல்லலாம், அடுத்த நாள் சொல்லலாம். அப்படிங்கிறது நற்செய்தி சொல்லுவது இன்றைக்கே சொல்லணும், அது இப்பவே சொல்லணும், இப்பவே அதை செய்யணும். அது காலம் தாழ்த்தி போச்சுன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப குற்றம் நம்மேலே சுமரும். ஹல்லேலூயா. டிஎல் மோடி குறித்து நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல. அதை இப்போ ஒரு 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 பிக்சராகவும் இதுலேயோ யூடியூப்ல அதை பார்த்தேன். ஒரு டிஎல் மோடி ஒரு 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 இடத்துல போய் நல்ல பகலெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வந்து இரவு நேரத்தில் படுத்தார். லாட்ஜில் படுக்கும்போது ஆண்டவர் அந்த இரவு நேரத்தில் கொஞ்சம் தூங்கிட்டார். தூங்கின போது கர்த்தர் பேசுகிறாரு, பக்கத்து அறையில் ஒருத்தனுக்கு போய் நீ சுவிசேஷத்தை சொல்லு, ஆண்டவரை பற்றி நீ சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் டிஎல் மோடி சொன்னார், ஆண்டவரே பகலெல்லாம் ரொம்ப நேரம் உமக்கு ஊழியம் பண்ணியிருக்கிறேன் இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சுவிசேஷம் நான் அறிவிச்சிருக்கிறேன், எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆண்டவரே நான் தூங்கிட்டேன், வேற இந்த ஒரு இரவு பொறுத்துக்குங்க, காலையில் வெடிச்சோன்னு நான் ப்ரேயர் பண்ணுறேன், அந்த டைமில் போய் நான் சுவிசேஷ காஸ்பல் சொல்லிடுறேன், அவனுக்கு எப்படியாவது சொல்லிடுறேன். ஆண்டவர் இல்லை இப்போவே போனான். இவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் காலையில் போகலாம் அப்படின்னு படுத்து தூங்கிட்டார். அதுக்கு மேலே கர்த்தர் பேசவே இல்லை. காலையில் இவர் ப்ரேயருக்கு எந்திரிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா லாட்ஜில் எல்லாம் அந்த பக்கத்து அறையில் ஒரே கூட்டமாக இருந்தது, ரொம்ப சலசலப்பான ஒரு சத்தங்கள் இருந்தது. டிஎல் மோடி என்னடா வெளியே போய் பார்க்கலாம், அந்த மகனுக்கு சுவிசேஷம் சொல்லலான்ட்டு போகிற நேரத்தில் என்னடா சத்தம் கேட்குதுன்னு போனால் அந்த ரூமில் அந்த வாலிபன் தூக்குமாட்டி இறந்துட்டான், செத்து போயிட்டான் அவன். இப்போ அன்னைக்கு அவர் ரொம்ப
ஒரு ஆத்துமாவை நான் நரகத்திற்கு நானே தள்ளி விட்டேனே, ஒரு ஆத்துமாவை பரலோகத்துக்கு இழந்தேனே என்று அந்த வாழ்நாளில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதாக அவருடைய சரித்திரத்தில் நம்ம வாசிக்கிற தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் இன்னைக்கு ஒருத்தனை பார்த்து சொல்லணும்னா இன்னைக்கு பார்த்து ஆண்டவர் நற்செய்தியை சொல்லணும். அல்லேலூயா. அந்த விடியறதுக்குள்ள அவங்க காத்துட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி கூட போயிருக்கலாம். இன்றைக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய நாள். அல்லேலூயா. பாருங்க 9வது வசனத்தை நீங்க வாசிப்ப, 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. சுயநலமாய் நம்ம இப்படி இருக்கிறது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேலே சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றான். அப்படி 4 பேரும் போய் அங்க அரண்மனை வாசலில் ஒரு பிரதான இடத்துல ஒரு சோல்ஜர்ஸ் இடத்துல சொல்றாங்க. அவன் போய் ராஜாவின் இடத்துல சொல்றான். ஆனால் ராஜா இவங்க போய் சொல்றாங்க, கூடாரத்துல யாருமே இல்லை, குதிரைகள் இல்லை, ஒன்று இருந்தும் கூட எல்லாம் ஓடி போயிட்டானுங்க, எல்லாம் விட்டுட்டு போயிட்டானுங்க. ராஜாவே நீர் வந்து பாருங்க. ஆனால் ராஜாவுக்கு டவுட் வந்துருச்சு. என்னன்னா, இவங்க அதாவது உள்ள பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்ம பசியாக இருக்கிற நேரத்தில், பலவீனமாக இருக்கிற நேரத்தில், பலனற்று இருக்கிற நேரத்தில், சோர்ந்து இருக்கிற நேரத்தில் நம்ம ஈஸியாக அழித்து விடுவதற்கு இந்த மாதிரி சீரியா ராஜா பெனதாத் பிளான் பண்ணுறான்னு சொல்லி ராஜா கொஞ்சம் பின்னிட்டு இருந்தார். ஆனால் இருந்த போதும் சில சோல்ஜர்ஸை அனுப்பி, குதிரைகளை அனுப்பி போய் என்ன செய்கிறார், போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, ராஜாவே உண்மையாலுமே யாருமே இல்லை, அவங்க எல்லாமே ஓடி போயிட்டாங்க, கூடாரமெல்லாம் காலியாக இருக்கிறது, அது பொருட்கள் இருக்கிறது, தானியங்கள் இருக்கிறது, நகைகள் இருக்கிறது, ஆனால் ஆள் மாத்திரம் இல்லைன்னு சொன்னார். தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காய் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள போய் கொள்ளையடிச்சு அந்த பணங்களை எல்லாம் கொண்டு போய், அந்த நகைகள், பணங்கள், தானியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஒளிமுக வாசலில் விற்கிறாங்க. ஒளிமுக வாசல் முன்ன எப்படி அது செழிப்பாக இருந்ததோ மார்க்கெட்டெல்லாம் திறக்கப்பட்டு, அல்லேலூயா, அங்கே காய்கறி கடையெல்லாம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டில் கோதுமைகள், சீப் ரேட்டில் தானியங்கள், அவங்களுக்கு தேவையான ஆகாரங்கள் எல்லாமே அங்கே கிடைக்க ஆரம்பித்தது. எலிசா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை அப்படியே 24 மணி நேரத்தில், நாளைக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த மாதிரி சொன்ன. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளு, நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வார்த்தையின்படி கர்த்தர் 24 மணி நேரத்தில் அல்லேலூயா அற்புதத்தை செய்தார். அதான் அல்லேலூயா. ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸை கர்த்தர் மாத்துறாருன்னா அது தேவனால மாத்திரமே முடியும். அல்லேலூயா. ஒரு 24 மணி நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை மாற்ற முடியும் அப்படின்னா 24 மணி நேரம் கூட கர்த்தருக்கு அதிகம்தான். ஒரு செகண்டில் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இது எந்த மனுஷனாலும் முடியாது, இது கர்த்தரால் மாத்திரமே இது முடியும். அவருடைய வார்த்தையினால் மாத்திரமே முடியும். எலிசா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைகள் பிசகாமல், கொஞ்சம் கூட பிசகாமல், துல்லியமாக அப்படியே எந்த டைம்ல நிறைவேறணுமோ அந்த சமயத்துல நிறைவேறினது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு உண்மை உள்ளதுங்க. 100க்கு 100 உண்மையானது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தீர்க்கதரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக. ஒரே ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். எல்லா சூழ்நிலைகளும் மாறும். நம்ம யோராம் ராஜாவை போய் பலனற்று இயலாமையில் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னால் இவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு பலன் இல்லை, என் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஆலையிலிருந்து எடுத்து நான் கொடுக்க முடியுமா? எதிலிருந்து நான் எழுதி கொடுப்பேன்? கர்த்தர் ரட்சிக்கா விட்டான், நான் எதிலிருந்து நான் எடுத்து ரட்சிப்பேன்? எனக்கு எல்லா சோர்ஸ் இல்லை, எனக்கு பலன் இல்லை, பலனற்றவன் ஆயிட்டேன். இந்த பொல்லாப்பு கர்த்தரால் வந்தது என்று நான் அறிஞ்சு அவருடைய பாதத்தில் சரணடைகிறேன்னு சொல்லி நம்ம உணரும் போது
அல்லேலூயா. ஆமாம், ஆண்டு பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய, அதாவது துன்மார்க்கனுடைய சொத்துக்கள், துன்மார்க்கனுடைய செல்வங்கள் நீதிமானுக்கு கிடைக்கும் என்று சங்கீதத்திலே பல இடத்துல, யோபனுடைய புத்தகத்துல எல்லாம் எழுதப்பட்டது போல, அவங்க சம்பாரிச்சு வச்சதை கர்த்தர் யாருக்கு கொடுத்துட்டாரு? கர்த்தர் பிடுங்கி நீதிமானுக்கு கொடுத்து நீ அனுபவிடான்னு கர்த்தர் கொடுத்துட்டார். அது 24 hours நடந்தது. இது அவங்க கண்களாலேயே நம்ப முடியல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களால் நம்ப முடியல, சமாரியாவில் இருக்க ஜனங்களால் நம்ப முடியல, ராஜாவனாலேயே நம்ப முடியல. ஏன் நம்மனாலேயே நம்ப முடியல? நம்மெல்லாம் எப்படி எந்த மனநிலைமையில் இருக்கிறோம் தெரியுமா? இந்த பிரதானியினுடைய மனநிலைமையில தான் இருக்கு. கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? நடக்குமா? இது நடக்கும், பாசிபிள் ஆகுமா? நடக்குமா? அவன் கேட்டான், மாம்சல கேட்டான், அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு தேசம் அழிஞ்சு போயின்னு தான் நினைச்சிருக்கான். பஞ்சத்தினாலே இன்னும் குழந்தைகளை எல்லாம் சாப்பிடுவான், இன்னும் தேசம் எதுவுமே விட்டு வைக்க மாட்டாங்க. தேவன் எதெல்லாம் நியாய பிரமாணத்தில் விலைக்கு வச்சிருக்கிறா அதெல்லாம் சாப்பிடுவான். குருவி காக்கா கூட விட மாட்டான், இருக்காதுன்னு நினைக்கிறேன். தீட்டுள்ள எல்லா மிருகத்தையும் சாப்பிடுவான். கடைசியில குழந்தையே சாப்பிட்டான். அப்புறம் கடைசியில் அவன் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவனுடைய மாம்சம் தான் இருக்குது, அதையும் கையை கடிச்சு தான் சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு பீக்கில் போயிடுச்சு. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நாளைக்கு இந்நேரத்தில் 24 மணி நேரத்தில் சமாரியாவில் மிகப்பெரிய ஒரு செழிப்பு உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. 24 hours பாருங்க, ஒரு அப்படியே கர்த்தர் திருப்பி போட்டார் பாருங்க, கர்த்தர் அப்படியே புரட்டி போட்டார் பாருங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையில் அப்படி நடக்கும். ஹல்லேலூயா, நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றது தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுக்கங்க, நிச்சயமாய் கர்த்தர் அதை நடக்க பண்ணுவார். இப்போ இந்த பிரதானிக்கு வரலாம். அவன் சொன்னா, வானத்திலிருந்து கர்த்தர் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். இப்போ எலிசா சொன்னாரு, உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதையே சாப்பிட மாட்டான். நீ கண்களினால் அதை பார்த்துக்கிட்டே இருப்ப, அந்த நடக்கிற சம்பவத்தை நீ கண்களினால் பார்ப்ப, ஆனால் நீ ருசிக்க மாட்ட, அதை அனுபவிக்க மாட்ட. அதே போலதாங்க நடந்தது இவனுக்கு. இப்போ என்ன ராஜா என்ன பண்ணாரு? யோராம் ராஜா இவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து ஒளிமுக வாசல்ல நிற்க வச்சிட்டார். சந்தை என்னுடைய கண்ட்ரோலராக இவன் கையில் கொடுத்துட்டாங்க. கண்ட்ரோல், நீ நீ என்ன செய்ய, அந்த ரூல், சந்தையினுடைய ரூலை நீ பார்த்து, அந்த மார்க்கெட் பிளேஸ் உன்னுடையது, நீ பொறுப்பாக இருந்து கவனிச்சிக்கன்னு சொல்லி கொடுத்தார். பாருங்க, அந்த வசனத்தை வாசி பாருங்க, 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினால் ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். எத்தனை நாள் பஞ்சத்தில் ஜனங்கள் இருப்பாங்க, இவனை ஒரு அதிகாரியா வச்சு இவன் ரூல் பண்ணான்னா ஜனங்கள் பசிக்கு ஓடுவாங்களா? இவன் சொல்றதுக்கு கீழ்ப்படிவாங்களா? அதனால என்ன நடந்தது அப்படின்னு எலிசா தீர்க்கதரிசி ராஜாவிடத்தில் சொன்னது போலவே நடந்துடுச்சு. ஏன்னா அவன் கண்களினால் பார்ப்பாய், ஆனால் நீ அதை சாப்பிட மாட்டான்னு சொன்னது போல நடத்தி இவனை அதிகாரியா வைத்து கூட்ட நெரிசலில் இவன் மாட்டி செத்து போயிட்டான். கீழே வசனத்தை வாசிக்கு. 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மால் 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவுடைய சொன்னதின்படியே இது நடந்தது. அடுத்த வசனம், அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல அவன், இதோ உன்னுடைய கண்களினாலே இதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் அதை பார்த்தாங்க, ஆனாலும் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல, அதை அனுபவிக்க முடியல. பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனுக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசமே, தேவனுடைய வார்த்தையை நம்பாததே அதற்கு காரணம். அவிவிசுவாசம் என்பது மிகப்பெரிய பாவங்க. விசுவாசத்தினால் வராத யாவும்
பாவமே என்று பைபிள். அவிவிசுவாசப்பட்டீங்கன்னா நம்ம பாவம் செய்யறோன்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் கூட்டிட்டு வந்தார். உன்னை வா, நலமும் விசாலமான தேசத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இல்லை, அது நலமும் விசாலமான தேசம். அது பரலோக கானானுக்கு ஒப்புமையான ஒரு தேசம். நீ கட்டாத வீட்டை நீ குடியிருப்ப, நீ நடாத நாத்தையெல்லாம் நீ அனுபவிப்ப இல்லை, நீ அங்கே செழிப்பாக இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப. அதனுடைய பல வகைகளை எல்லாம் காமிச்சு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றார். ஆனால் இந்த ஜனங்கள் 40 வருஷமா கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த தெய்வத்தை அவர்கள் துக்கப்படுத்தினார்கள், அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால அவங்க கானான் தேசத்துக்குள்ள 3 பேர் தான் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. யாரு? 3 பேர் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. 2 பேர் யாருன்னு தெரியும், யோசுவாவும் காலேப்பு அதற்குள்ள போய் அனுபவிச்சாங்க. இன்னொருத்தர் போனார், எலியாசர் உள்ள போனார், பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. இவங்க 3 பேர் போய் எகிப்து தேசத்திலேருந்து வந்தவங்களில் முதல் தலைமுறை அவங்க 3 பேர் போய் அனுபவிச்சாங்க. மற்ற ஆட்கள் எல்லாம் வழியிலேயே செத்து போயிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் தான் எங்கே போனாங்க? உள்ளே போய் அவங்க தூரத்தில் பார்த்து கண்டாங்க. ஆனால் அவர்களால் அந்த கானான் தேசத்தை, ஆண்டவர் சொன்ன அந்த நலமும் விசாலமான தேசத்தை அனுபவிக்க முடியவில்லை. அதனுடைய பல வகைகளை சாப்பிட முடியவில்லை. அறுக்காததை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. கட்டாத வீட்டை அவர்களால் குடியிருக்க தூரத்திலே கண்டு அதை சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஆனால் அனுபவிக்க முடியவில்லை. அப்படிதானே? ஐஸ்வர்யான் லாசர்ல ஐஸ்வர்யானுக்கு பரலோகம் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பரலோகம்னா என்ன, ஆபிரகாமின் மடினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆபிரகாமனுடைய மடியை பார்க்குறான், அந்த பரதீசை பார்க்குறான், அந்த பரலோகத்தை பார்க்குறான். ஆனால் அந்த லாசர் உட்கார்ந்து அனுபவிக்கிற மாதிரி யாருனால அனுபவிக்க முடியல? ஐஸ்வர்யவானால் அனுபவிக்க முடியல. தூரத்திலே கண்டு பார்த்தான், ஆனால் அதை பரலோகத்தை ருசி பார்க்க முடியல. ஆபிரகாமின் மடியை ருசி பார்க்க முடியவில்லை. அதே போலதான் இந்த பிரதானியின் வாழ்க்கையில நடந்தது. உன் கண்களினால் நீர் பார்ப்பாய், ஆனா அதை நீ சாப்பிட மாட்ட, அதை சுவைக்க மாட்ட, அதை ருசிக்க மாட்ட. ஏன் அப்படின்னா இதற்கெல்லாம் காரணம் அவனுடைய அவிவிசுவாசமே, நம்பிக்கையின்மையே. கர்த்தருடைய வார்த்தையின் மேல அவன் நம்பிக்கை வைக்கல. நான் கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்காம அவிவிசுவாசமா இருக்கிறவருடைய ஒவ்வொருவருடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். எப்படி? நான் அவங்க கண்களினால பார்ப்பாங்க, ஆனா ருசிக்க மாட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குல்ல, ஒரு வசனம் சொல்லு, விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் இருக்கு என்ற வாக்கு இந்த வார்த்தை எவ்வளவு உறுதியானதோ அதே போல இன்னொரு வசனம் இருக்கு. என்னன்னா, அதே போல விசுவாசியாதவனும் ஆக்கினை தீர்ப்பு அடைவான் என்கிற அந்த எச்சரிப்பான வார்த்தையும் உறுதியானதே. மீண்டும் சொல்லட்டா? திரும்ப சொல்றேன் பாருங்க. விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு அந்த வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ அதே போலதான் இன்னொரு வார்த்தையும் சொல்லுது, விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்கிற அந்த வார்த்தை உறுதியானது. இதுதான் யாருடைய வாழ்க்கையில் நடந்தது? பிரதானுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் தேவன் அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வச்சிருந்தான்னா ஜனங்களைப் போல அதை அனுபவித்திருப்பான். இல்லை, ஆண்டவர் 24 மணி நேரத்தில் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறார் ஆண்டவர். 24 hours. திரும்ப மார்க்கெட்டெல்லாம், ஒளிமுக வாசலில் இருக்கிற மார்க்கெட்டெல்லாம் திறக்கப்படுது. ரொம்ப சீப் ரேட்டுக்கு கழுதை தலையே அவ்வளவு வெள்ளிக்காசுக்கு புறாக்களுக்கு போடுகிற அந்த வேஸ்டேஜே அவ்வளவு விற்கப்பட்ட ஒரு பீக்கில் இருந்த போது ஆண்டவர் நாளைக்கு இந்த நேரத்தில் 24 மணி நேரத்தில் அப்படியே இது குறைஞ்சு ரொம்ப சீப் ரேட்டுக்கு விற்கப்படும் என்று தேவன் சொன்னாரே. அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்த ஜனங்களை ராஜாக்களை அனுபவித்தார்கள். ஆனால் இந்த பிரதானி கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை, அதனால் அதை அனுபவிக்கவில்லை. கூட்ட நெரிசலிலே ஆண்டு இறந்தார். அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை திரும்ப இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் நம்பிக்கை முழுசாக நம்ப வைத்தா நம்ம காண்கிறது மாத்திரம் அல்ல, அதை நாம் ருசி பார்ப்போம்.
அனுபவிப்போம். நம்ம விசுவாசியாமல் போய்விட்டால் அதை கண்களினால மாத்திரம்தான் பார்ப்போம், அதை அனுபவிக்க மாட்டோம். ஃபைனலாக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண இந்த பிரதான போல இருக்கு